குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விஜய்கு ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் 2 2ஏவோட மெயின்ஸ் ஓரியன்டேஷன். மெயின்ஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நம்ம போகலாம், அதை பத்தின ஒரு கிளாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த கிளாஸை ரெண்டு வகையா எடுத்து போக போறோம். ஓகேங்களா? ஒன்று பார்த்தோம்னா நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர்ல நம்ம டெஸ்ட் எப்படி நடத்த போறோம், டெஸ்ட்லாம் எப்படி இருக்க போகுது, அது ஒரு ஆங்கிள் ஆகும். பொதுவா நம்ம எப்படி படிக்கணும், ஓகே, பொதுவா நம்ம எப்படி படிக்கணும் அந்த ஆங்கிளை வச்சு ஒரு கிளாஸ். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம எப்படி எடுத்துன்னு போகலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி சென்டர் நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறோம், இது ரெண்டு அப்ரோச்சும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்பவே மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கிளாஸ் முடிஞ்சோடனே கேளுங்க, நான் அந்த எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஸோ யாராச்சும் புதுசா நான் அப்பப்போ ஆட் பண்ணிக்கினே வரேன் கிளாஸ்ல. ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்தால் கடைசியில் நீங்க கேட்கலாம், நான் சொல்றேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. நமக்கு பார்த்தோம்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிந்து விட்டது. நேற்று ஆன்சர் கீ விட்டாங்க. யார் யாருக்கு எவ்வளவு மார்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு மாசத்துலயோ இல்லை ஒரு 2 மாசத்துலயோ வேற ஏதாச்சும் ஒரு குரூப் 4 எக்ஸாமோ இல்ல குரூப் 1 ப்ரிலிமினரி அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸாம் வந்தா நம்ம அதுக்கான ப்ராசஸ் அடுத்த கட்டம் நமக்கு இது வரல, அதுல படிக்கலாம்னு போகலாம். ஆனா இப்போ பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த குரூப் 2 மெயின்ஸை தவிர வேற எதுவுமே இல்லை. சப்போஸ் நீங்க குரூப் 1 கிளியர் பண்ணியிருந்தா குரூப் 1 எழுத போறீங்க. குரூப் 4 ரிசல்ட் விட்டு கவுன்சிலிங் நடத்தி அப்புறமா தான் அது ஒரு நோட்டிபிகேஷன், அதை பத்தி அது அடுத்த வருஷ கதை. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம் அது யார் என்னன்னு பார்த்தோம்னா இந்த குரூப் 2 மெயின்ஸ் மட்டும்தான். ஸோ யாரெல்லாம் எழுதலாம் யார் எழுதக்கூடாதுன்றத விட இது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா எப்படியா இருந்தாலும் ஒரு குரூப் 4ல போனவங்களும் சரி, இல்ல குரூப் 2ல நான் இன்டர்வியூல இருக்கவங்களும் சரி, போன வாட்டி கிளியர் பண்ணவங்களும் சரி, எல்லாருக்கும் பார்த்தோம்னா ஒரு மாசம் ஒரு 50,000 ரூபாய்ல ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனோம்னா அது இந்த குரூப் கொஞ்சம் ஈஸியா எம்சிக்யூ மெத்தடும் சரி, இல்ல ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு டிஸ்கிரிப்டிவ், ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணி ஒரு 50,000 வேலைக்கு போனோம்னா அதுக்கு ஒரே வழி இந்த குரூப் 2A மட்டும்தான். ஸோ அதனால இதை படிக்கிறது தப்பே இல்லை. படிக்கிறது எதுவுமே எப்பவுமே பார்த்தா பயன்படுத்தும் போகுது. இன்னைக்கும் சரி, நாளைக்கு வேற வேற எந்த எக்ஸாம் இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸா தான் போகுது. அதனால எனக்கு வருமா வராதான்றதை தூக்கி போட்டுட்டு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அது எப்படி படிக்கணும், எப்படி நம்ம மூவ் பண்ணணுன்றதை வச்சு நான் இன்னைக்கு கிளாஸ்ன்னு சொல்றேன். நீங்க அந்த ஸ்டெப்ஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம கோல் ரீச் பண்ணிடலாம். ஸோ அதனால பார்த்தோம்னா எனக்கு வருது வரலன்றதால நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. எழுதியாச்சு, அடுத்த கட்டம் என்ன மெயின்ஸ். ஏன்னா நமக்கு வேற எக்ஸாம் இல்லை. இப்போ நீங்க இப்ப படிக்கிறது பார்த்தோன்னு வச்சுங்க, என்ன படிக்க போறீங்க, ஹிஸ்டரி படிக்க போறோம், பாலிட்டி படிக்க போறோம், ஜியாகிரபி படிக்க போறோம். இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும் போகுதுன்னா, நாளைக்கு ஒரு குரூப் 4 எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 1 எக்ஸாம் இருந்தாலும் சரி, இதை தாண்டி குரூப் 3 இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் நடந்தாலும், இல்ல நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் கூட வரும், எல்லாத்துலயுமே இதே ஜிஎஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதனால இப்பவே பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய டைம்லயே பார்த்தோம்னா நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா மெயின்ஸ் படிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே பார்த்தா லாங் ரன் நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்த வருஷம் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் மெயின்ஸ் அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. ஸோ அதனால இது பயனுள்ளதா இருக்கும். ஸோ விதைகள் ஸ்டடி சென்டர் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இதுக்காக டெஸ்ட் சீரீஸ்லாம் போட்டிருக்கோம். ஓகே, அந்த டெஸ்ட் சீரீஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கட் ஆஃப், நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஜென்ரலா நம்ம என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும், அதை பத்தின ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் வச்சு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து உங்க டவுட் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா நான் சொல்றேன்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம டிலே பண்ண வேணாம். நம்மளோட எந்த ஒரு ப்ரிப்பரேஷனை பார்த்தோம்னா டிலே பண்ண வேணாம், நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சென்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம பார்த்தோம்னா டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். மொத்தம் பார்த்தோம்னா 2 வகையான டெஸ்ட் சீரிஸ். ஒன்னு பார்த்தோம்னா 2A, ஓகேவா? 2A இந்த எம்சிக்யூ பேஸ்டு எக்ஸாம் இருக்குல்ல, நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுத போறோம்ல, கம்ப்யூட்டர் போயிட்டு எழுத போறோம்ல, அந்த எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட் சீரிஸும், 2 ஒரு முதல் 5,000 பேர் இருப்பாங்க. முதல் ஒரு 5,000 பேர் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கும் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸோட பிரைஸ் இதெல்லாம் நீங்க குரூப்லயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் வேகமா ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இதை முடிச்சிட்டோன்னா நம்ம ஜென்ரலா எப்படி படிக்க ஆரம்பிக்கணுன்றதை நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தோம்னா கிளாஸஸும் நடக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல. கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் ரெண்டுமே நடக்கும். இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு
இந்த 5 நாள் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 5 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸும் நடக்கும். இந்த வாரத்தோட இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ அந்த மாரி டெஸ்ட் சீரிஸ்ல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 5000 வந்து பண்றாங்க. இல்ல எனக்கு டெஸ்ட் மட்டுமே போதும். எல்லாமே வந்து பார்த்தோம்னா, நம்ம ஆன்லைன்ல எழுத போறோம். ஓகேங்களா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்ல எழுதுமோ, அதே போல எழுத போறோம். இல்ல எனக்கு டெஸ்ட் மட்டும் வேணும்னா, அந்த டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஒரு அஃபோர்டபிள் காஸ்ட்ல ஒரு 30 மேற்பட்ட டெஸ்ட் ஒரு 30க்கு மேற்பட்ட டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஒரு அஃபோர்டபிள் காஸ்ட்ல வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா, இதுக்கான போர்ட்டல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்டல் வந்து காட்டணும்னா, இதுதான் நம்ம வந்து டெஸ்ட்டுக்காக போடப்பட்ட போர்ட்டல். ஓகே. இதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நீங்க எவ்வளவு மார்க், உங்களோட ரேங்க் லிஸ்ட் என்ன, டாப் அதிகமான மார்க் எடுத்தவங்க டாப்பர் எவ்வளவு, டாப்பருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்துரும். ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கும்போது எவ்வளவு ரைட், எவ்வளவு தப்பு, எவ்வளவு நேரத்துக்குள்ள எழுதியிருக்கீங்க, டாப்பருக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், உங்க எத்தனை ரேங்க்ல இருக்கீங்க, மொத்தம் எவ்வளவு பேர் டெஸ்ட் எழுதுனாங்க, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த போர்ட்டல்ல வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தோம்னா கிளாஸஸ் அதேபோல நம்ம கிளாஸஸ பொறுத்தவரைக்கும் டெய்லி கிளாஸஸ் நடத்த போறோம். அந்த நடத்தி முடிச்ச கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே இந்த போர்ட்டல்ல இருக்கும். நீங்க எத்தன வாட்டினாலும் அந்த வீடியோஸ பார்த்துக்கலாம். டெஸ்ட்டும் வந்து பார்த்தோம்னா 1க்கு 2 வாட்டி கூட நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தா 2ஏக்கு இந்த போர்ட்டல் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதே வந்து பார்த்தோம்னா 2 மெயின்ஸ் வந்து வரக்கூடியவங்க. அது யாருன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ மெயின்ஸ் எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இதே தான். டெய்லி வந்து பார்த்தோம்னா இந்த கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்ச உடனே இந்த வீக்லி வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. டெஸ்ட் எழுதணும்னா இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் குடுத்துருவாங்க. நீங்க டெஸ்ட் முடிச்ச உடனே வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க. இது வந்து 2ஏக்கு. ஸோ இது தாண்டி எனக்கு மெட்டீரியல் மாரி வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மெட்டீரியல் மட்டும் கூட தேவையான வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும், நீங்க இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். இல்ல டெலகிராம்ல நீங்க இருந்தா டெலகிராம்ல மெசேஜ் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட பிடிஎஃப், இதோட ஃபோட்டோஸ்லாம் வந்து குடுப்பாங்க. நான் தேவைன்னா இந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட கிளாஸ் டைமிங்கா இருக்கும். காலையில வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் கிராமர் வந்து பார்த்தோம்னா, காலையில உங்க கிளாஸ் இருக்கும். இது எல்லாமே ரெக்கார்டட். நான் லேட்டா எழுந்துப்பேன்னா கூட, இந்த கிளாஸ்லாம் ரெக்கார்டட் ஆகி உங்களோட போர்ட்டல்லே வந்துரும். நீங்க எப்பனாலும் பார்த்துக்கிறா போல இருக்கும். ஸோ அதேபோல மத்தியானம் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ரீசனிங் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தோம்னா 2 கிளாஸஸ் இருக்கலாம். ஓகே 2 செஷன்ஸ் இருக்கும். இது யாருக்குன்னா 2, 2ஏ ஓகே. இதுல ஜாயின் பண்றவங்களுக்காக அவங்க வந்து மெயின்ஸ் கிளாஸ் வேணுன்றவங்களுக்காக இந்த கிளாஸஸ்லாம் நடக்கும். இதோட ரெக்கார்டட் வீடியோ எல்லாமே வந்து இந்த போர்ட்டல்லயே இருக்கும். இதோட ஷெட்யூல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, குரூப்ல வந்து இப்ப ஷேர் பண்ணுவோம். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா. ஒரே நிமிஷம் யாராச்சும் வந்திருக்காங்கன்னா ஆட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதுதான் ஜென்ரலா. இதுக்கான போஸ்டர்ஸ், இந்த போர்ட்டல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, எதுனாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதணும்னா, டெஸ்ட் மட்டுமே நீங்க 2000 பே பண்ணி டெஸ்ட் மட்டும் எழுதிக்கலாம். அதுல கிளாஸஸ்லாம் வராது உங்களுக்கு. இல்ல டெஸ்ட், கிளாஸஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க 5000 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பிளஸ் எனக்கு புக்கும் வேணும்னா, நீங்க 10,000 பே பண்ணி டெஸ்ட், புக், கிளாஸ் ஒட்டுமொத்தம் பேக்கேஜா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி இதெல்லாம் ஏன் டெஸ்ட்லாம், ஏன் இந்த கிளாஸ்லாம் தேவைன்னா, ஒரு டைரக்ஷன் வந்து நம்ம தரத்துக்காக. ஓகேங்களா? அததான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அது என்ன டைரக்ஷன்? அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் டைமிங்லாம் பாருங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பெருசா எதுவும் இல்ல. ஸோ எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்? ஓகேங்களா? இதுதான் பார்ட் 2 வரும். எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்? பார்த்தோம்னா 2க்கும் 2ஏக்கும் கிட்டத்தட்ட சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? 2ஏல என்னன்னா கொஞ்சம் தமிழ்நாட மையப்படுத்தி இருக்கும். ஓகேங்களா? இது 2வ பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியாவ மையப்படுத்தி தான் நெறைய சிலபஸ் குடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா, நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதப் போறோம். இது அப்ஜெக்டிவ் டைப்ல எழுதப் போறோம். ஸோ 2த்துக்குமே வந்து பார்த்தோம்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அது எப்படி நம்ம பயன்படுத்தலாம்ன்றது சொல்றேன். சப்ஜெக்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஜாகிரபி. இங்க தமிழ்நாடு ஜியோகிராஃபில நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நதிகள படிக்க போறீங்க. அங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய நதிகள் படிக்க போறீங்க. பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் அங்க இந்திய லெவல்ல படிக்கிறது, இங்கேயும் கொஞ்சம் படிப்போம். கொஞ்சம் தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், செக்ரட்டரியேட்லாம் பத்தி படிப்போம். மாடர்ன் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் நீங்க தமிழ்நாடு லெவல்ல படிப்பீங்க, அங்க இந்தியா லெவல்ல படிப்பீங்க. பட் இந்திய லெவல்ல படிக்கிறதும் இங்க பயன்படும். சோ அதெல்லாம் எப்படி நம்ம மூவ் பண்ணணும்ன்றதெல்லாம் ஒரு ஐடியா வந்து நான் தரேன். சோ இப்ப என்ன பண்ணணும்? அதுதான் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி போகலாம்? அடுத்த ரிசல்ட் வர வரைக்கும். இப்ப சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா, கட் ஆஃப் வந்து என்ன வரும்? ன்றது டவுட்டா இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா, யாராலயும் கட் ஆஃப பிரிடிக்டே பண்ண முடியாது. இப்போ 140 கொஸ்டின் வந்தா உனக்கு இது வரும். இது வராது. 155 வந்தா நீ 2த்தையும் எழுதலாம். அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, நமக்கு ஒரு நம்பிக்கை தான். ஓகே இந்த மார்க் எடுத்தோம்னா, நம்ம கொஞ்சம் சேஃப் சைடுல இருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம்னா, மத்தவங்கள விட கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருக்கோம். அதனால நமக்கு 2 வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, நம்மளே முடிவு பண்றது தான் இந்த கட் ஆஃப்.
ஓகேங்களா? யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண டிஎன்பிசிக்கே தெரியாது. உண்மையை சொல்லணும்னா. ஸோ அதனால என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சேஃப் சைடை நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு 155 கொஸ்டினுக்கு மேல நீ கரெக்டா போட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 2ஏவும் வரும், 2வும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கன்ஃபார்மான்னு சொல்லல. பட் வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த மார்க்ன்றது ஒரு சேஃபான மார்க். ஏன்னா, இப்போ கேட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப டஃப். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா, பதிலே வந்து பார்த்தோம்னா தெரியல. ஓகே, அப்ப என்ன பண்ணாங்க, இஷ்டத்துக்கு ஏ, பி, சின்னு போட்டு வந்தாங்க. அது நிறைய பேருக்கு தப்பாயிருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேஃப் ஸ்கோரு. இந்த ஸ்கோர்ல இருந்தோம்னா, நீங்க வந்து 2வும் படிக்கலாம், 2ஏவும் படிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் 150 கொஸ்டின் கம்மியா இருக்காங்களோ, 150 கொஸ்டின் கம்மியா இருந்தா கண்டிப்பா 2 வந்துரும். 2ஏ வந்துரும். நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் வந்துரும். ஆனா 2 வருமான்றது ஒரு சந்தேகம் தான். நீங்க என்ன பண்ணலாம்னா 150 கம்மியா இருந்தா, நீங்க வந்து 2ஏக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்க ஆரம்பிச்சுன்னா இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்க வந்து 155னா கொஞ்சம் நீங்க சேஃப் சைட்ல இருக்கீங்க. நீங்க 2த்தையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் எத்தனை நாள் பார்த்தோம்னா, இன்னொரு 60 டு 70 நாள் தான். ஏன்னா ரிசல்ட்ன்றது வந்து பார்த்தோம்னா 2 டு 3 மாசத்துல விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 60 நாள் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்? இதுதான் இந்த செஷனு. பிளஸ் நம்மளோட கிளாஸஸ்ல எப்படி நடக்கும்? இது 2த்தையும் சொல்றது தான் இந்த செஷனு. ஓகே, இந்த 60 நாள் நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம்? எப்படி நம்ம மூவ் பண்ணலாம்? ஓகேங்களா? யாருன்னா இந்த 2ஏ இருக்கிறவங்க, அதே போல தான் இந்த 2ஏ இருக்கிறவங்க. ஓகே. ஸோ அதே போல இங்க ஒரு கொஸ்டின் வரும். அந்த 155ல இருந்து 150க்குள்ள இருக்கவங்க என்ன பண்ணலாம்? அப்படி பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்க இதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி வந்து நம்ம நோட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா 2ல வந்து கிளியர் ஆகுறாங்க. 2ஏ. ஓகே, இது வந்து டிஸ்கிரிப்டிவ்லயும் கிளியர் ஆகுறாங்க, அப்ஜெக்டிவ்லயும் கிளியர் ஆகுறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டிக் போட்டதுலயும் கிளியர் ஆகுறாங்கன்னா, அப்போ அவங்க இதுலயும் எக்ஸாம் எழுத போறாங்க, இதுலயும் எக்ஸாம் எழுத போறாங்க. சோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 90 நாள் இருக்கு பாருங்க. ரிசல்ட் வரதுக்கான இந்த 90 நாள். இந்த 90 நாள் அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வந்து படிச்சு முடிக்கணும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் 2ஏக்கு சொல்றேன். சாரி, 2க்கு சொல்லிடுறேன். இந்த 2மே ஒரு 155 மார்க் மேல இருக்கவங்க சொல்றேன். அவங்க என்ன பண்ணணும்னு. அப்புறமா வந்து பார்த்தோம்னா 2ஏக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஓகே. ஏதாச்சும் குழப்பற போல இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா ஏதாச்சும் புதுசா வந்தீங்கன்னா, டிஎன்பிசி தெரியாத மாரி கொஞ்சம் தெரியாத மாரி இருந்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, சேஃபா இந்த 90 நாள்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 சப்ஜெக்ட் முடிச்சிடணும். ஓகேங்களா? இந்த 2 சப்ஜெக்ட்ன்றது என்ன சப்ஜெக்ட்னா, ஒண்ணு வந்து தமிழ் கிராமரும், அந்த இலக்கணம், இலக்கியம் அதுவும், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிராமர்ஸ். இது 2 ஏன்னா இதெல்லாம் நம்ம பிரிலிமினரிலயே தான் படிச்சது. இப்ப பிரிலிமினரில நம்ம எழுதிட்டு வந்திருக்கோம். இத வந்து நீங்க முடிக்க ட்ரை பண்ணணும். 2வது ரீசனிங். ரீசனிங் பொறுத்தவரைக்கும் புதுசு தான். ஆனா ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ஒரு வாட்டி நம்ம கத்துக்கணும்னா, அது மறக்கவே மறக்காது. ஒரு ஸ்டெப்ஸ் இப்போ வந்து ஒரு கியூப் சம், ஒரு வந்து ஒரு டை சம்னா இப்படிதான். ஒரு மிரர் இமேஜ்னா இப்படிதான். ஒரு பேப்பர் இமேஜ்னா இப்படிதான். அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ ஃபோல்டு பண்ணா இந்த மாதிரி வரும். ஓகே, மிரர்னா இந்த மாதிரி வரும். இதுக்கடுத்து இந்த மாதிரி வரும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சுக்கணும். சோ உங்களோட நேரம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த 2 சப்ஜெக்ட் முடிக்கிறது தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 சப்ஜெக்ட் முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு 50% கொஸ்டின்ஸ் வந்து மார்க் வந்து வந்துச்சு. ஏன்னா இதுலயே வந்து பார்த்தோம்னா 100 கொஸ்டின் மொத்தம் 200 கொஸ்டின் கேட்க போறாங்க. 100 கொஸ்டின். இப்ப எப்படி வந்து இங்கிலீஷும், தமிழும் ப்ளே பண்றோம். ஓகே, இங்கிலீஷும் தமிழ். தமிழ்ல எப்படி நம்ம 90 எடுக்கணும், 95 எடுக்கணும்னு நம்ம நினைச்சோமோ, அதே மாதிரி இந்த ரீசனிங்கும் இந்த இங்கிலீஷ்லயும் வந்து பார்த்தோம்னா 100க்கு நம்ம 90, 90க்கு 95க்கு மேலேயே எடுக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட்டா வச்சு நம்ம படிக்கணும். அப்ப டெய்லி வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2ஏல இருக்கிறவங்களும் சரி, 2ல இருக்கிறவங்களும் சரி, டெய்லி இங்கிலீஷும் ரீசனிங்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணியே இருப்பீங்க. ஓகேங்களா? அப்புறமா வேற என்ன பண்ணணும்னா, கம்பைன்டு சிலபஸ். இப்ப ரிசல்ட் வராங்க. சில பேருக்கு 150 போட்டிருப்பாங்க. எனக்கு வருமா வராதா? அந்த மாதிரி டவுட் இருக்கவங்க என்ன பண்றதுன்னா, நீ கம்பைன்டா படிக்கணும். இப்ப எப்படி கம்பைன்டா படிக்கணும்னா, சில சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா, சில சிலபஸ்ல 2லயும் இருக்கும். 2லயும் இருக்கும், 2ஏலயும் இருக்கும். ஓகே, 2லயும் இருக்கும், 2ஏலயும் இருக்கும். அந்த சிலபஸ் எல்லாம் படிக்கணும். ஏற்கனவே பாருங்க, இப்போதைக்கு அந்த 90 நாள்ல நீங்க 100 மார்க் வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க. 100 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? படிச்சு முடிச்சிட்டீங்க. பேலன்ஸ் உங்களுக்கு 100 கேள்வி தான் இருக்கு. ஓகே. இந்த 100 கேள்வி தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்க இந்த இந்த ரெட், இந்த மஞ்சள் கலர்ல ஷேட் பண்ணிருக்குல்ல, இது வந்து பார்த்தோம்னா 2லயும் இருக்கு, 2ஏலயும் இருக்கு. யாருக்குன்னா டவுட்டா இருக்கும். நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் வருமா வராதா? அந்த மாதிரி இருக்கிறவங்க, நீங்க இந்த ஷேட் பண்ணக்கூடிய இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு முடிச்சிருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2லயும் இருக்கு, 2ஏலயும் இருக்கு.
ஸோ இதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு 30 கேள்வியாச்சும் நீங்க வந்து கவர் பண்ணிருப்பீங்க. அப்படியானா நீங்க ரிசல்ட் வரும்போது உங்க கையில வந்து பார்த்தா ஒரு 130 கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு 130 கேள்விகள் இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தா கம்பைன் பண்ணி படிங்க. இது 2A மட்டும் தான் இருக்கு. எனக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்டிவ் வராது. பிளஸ் எனக்கு ஐடியாவே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க இப்பவே வந்து பார்த்தோம்னா ஆரம்பிச்சிடலாம். எப்படி ஆரம்பிக்கலாம்? அதுதான் இப்ப கேள்வி. ஓகேங்களா? 1 டெய்லியும் வந்து பார்த்தோம்னா, நீங்க படிக்கிறதுல பாதிக்கு மேற்பட்ட டைம இதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இதுல வந்து நீங்க 100 போடணும். ஏன்னா ரீசனிங்க சரி இப்ப மேத்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இதே வந்து இந்த ரீசனிங் பதிலா இங்க மேத்ஸ் வந்திருந்தா, ஃபார்முலா நம்ம வந்து சம் போடும்போது தப்பு வரும். ஃபார்முலா மறந்து போக வாய்ப்பு இருக்கு. நெறைய தப்பு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கே தெரியாத கொஸ்டின்ஸ் கூட ஏபிஜிபிலயோ ஒரு அல்ஜீப்ரா சம் கூட குடுத்துடலாம் மேத்ஸ்ல. ஆனா ரீசனிங்க பொறுத்தவரைக்கும், அங்க ஆல்ரெடி வந்து டாபிக் எல்லாம் வந்து குடுத்துட்டாங்க. அந்த டாபிக்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? அந்த கொஸ்டின்ல இருந்து ஆன்ஸர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த செயல்பாட வந்து நம்ம தெரிஞ்சுக்கினா போதும். அந்த 40 மார்க்ன்றது ஈஸியா எடுக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தோம்னா, நம்ம ரீசனிங் கிளாஸும் இருக்கு. YouTubeலயே வந்து பார்த்தோம்னா நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பிளஸ் புக்கும் வந்து நம்ம ரீசனிங்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். தேவையான ஒரு புக்கே இருக்கு. அந்த புக்ல வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு 6 6 டைப்ஸ் மேல குடுத்திருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு 500 கொஸ்டின்ஸ் ரீசனிங் வந்து குடுத்திருக்கோம். அதெல்லாம் நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுதான் ரீசனிங்க்கான ஒரு அப்ரோச். சோ டெய்லி என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்த இங்கிலீஷ்லயோ, இல்ல தமிழ்லயோ ரீசனிங்லயோ குடுங்க. இது வந்து உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வாங்கி குடுக்கும். உங்கள வந்து பார்த்தோம்னா ஒரு சேஃப் சைட். நம்ம வந்து பார்த்தோம்னா 200 கேள்வில 100 கேள்வி எப்பவுமே தெரியும்பா. அடுத்த 100 கேள்வி தான் என்னோட வேல. அடுத்த 100 கேள்விக்கு நான் என்ன பண்ண போறேன்? அதுதான் உங்களோட தாட்டா இருக்கணும். ஓகேவா? சோ அடுத்த 100 கேள்விய பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ். ஓகேங்களா? சோ இந்த ஜிஎஸ் வந்து என்ன பண்ணணும்? இதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 சப்ஜெக்ட். ஓகேவா? 2ஏக்கு. சோ சிம்பிளா நான் இதுவரைக்கும் சொன்னத ஒரே நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து 2வும் வருது. மெயின்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவும் வருது. அப்ஜெக்டிவும் வருதுன்னா, நீங்க என்ன பண்ணா டெய்லியும் இந்த 100 மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு, இதுல சமமா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இதுல சிலபஸ்லயே சேமா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சிலபஸ படிக்கணும். அது எப்படி படிக்கணும்ன்றத நான் சொல்றேன். இது வந்து யாருக்குன்னா 2மே வரும் எனக்குன்றவங்களுக்காக. ஓகேங்களா? 2த்துலயும் வந்து படிங்க. ரிசல்ட் வந்தவுடனே கன்ஃபார்ம் வந்துச்சுன்னா, நீங்க அதுக்கடுத்து ட்ராக்க வந்து அதுக்கேத்தாப்புல நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து நம்ம கைடன்ஸ்லாம் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு வந்து கண்டிப்பா வந்து மெயின்ஸ் வரல. எதுன்னா இந்த மெயின்ஸ் வரல. 2 மெயின்ஸ் வரல. எனக்கு இது மட்டும் தான் வருதுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி பாதிக்கு மேற்பட்ட டைம் இங்கிலீஷ்லயும், ரீசனிங்லயும் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு 100 மார்க்ன்றது அந்த 100ன்னா 98, 99 இங்க வந்து நின்னணும். 100 இது 3 மார்க் தான் இழுக்கணும். ஒண்ணு 99, 98, 100 இதுக்குள்ள தான் நிக்கணும். ஏன்னா, இங்க ஸ்கோர் பண்ணாதான், இங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து எப்படி மெயின்ஸ்ல இந்த வாட்டி பிலிம்ஸ்ல கேட்டாங்களோ, அந்த மாரி கேட்டாலும், நமக்கு இங்க வரக்கூடிய 100 மார்க் வந்து நம்மள காப்பாத்தும். ஒரு 98, 99 வந்து காப்பாத்தும். ரீசனிங்ல போட முடியும். ரீசனிங்க்கு தேவை பிராக்டிஸ். ஓகேங்களா? அதே போல இங்கிலீஷ்ல பொறுத்தவரை கிராமர் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கிராமரே பார்த்தோம்னா ஒரு 8 டாபிக் தான் கிராமர் தேவைப்படும். மத்த இடத்துலலாம் பார்த்தோம்னா இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட், பிளெண்டிங் வேர்ட், அடுத்து ஃப்ரேசல் வெர்ப் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, நீங்க 4, 5 வாட்டி படிக்க படிக்க உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட அந்த கேட்டிருக்க 21 டாபிக்ல உங்களுக்கு ஒரு 12 டாபிக் வந்து பார்த்தோம்னா படிக்க ஓரளவுக்கு மேலோட்டமா நமக்கு தெரிஞ்சாவே ஸ்கோர் பண்ற முடியும். மத்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் கிராமர் கொஞ்சம் இன் டெப்த்தா தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம பிலிம்ஸ்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கேன்னா, கிராமர் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சோ இத வந்து மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்கி இந்த 100ன்றத கொண்டு வாங்க. இதுல இருக்கு பாருங்க இந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ட எப்படி நம்ம படிக்கணும்ன்றத இப்ப நான் சொல்றேன். ஓகேவா? சரி. அத சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, சிலபஸ புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்த ஒரு சிலபஸ் இருந்தாலும், அந்த சிலபஸ்ல இருக்க வார்த்தை என்ன? இந்த வார்த்தையோட அர்த்தம். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? இதுல என்ன சொல்ல வராங்க இந்த சிலபஸ்ல? இது ஸ்கூல் புத்தகத்துல எங்க இருக்கு? ஸ்கூல் புக்க தாண்டி வேற எந்த புக்ல நம்ம படிக்கணும்? அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நீங்க கொண்டு வரணும். எந்த ஒரு சிலபஸ் இப்ப சிலபஸ்ல நீங்க எந்த வார்த்தை பார்த்தாலும், இந்த சிலபஸ்ல இருக்கிற வார்த்தை என்ன சொல்ல வராங்க? ஓகேங்களா? இதுக்கு நான் ஸ்கூல் புக்ல எங்க நான் படிக்கணும்? ஸ்கூல் புக்க தாண்டி நான் எங்க படிக்க வேண்டியது இருக்கும்? அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசிக்கா நீங்க வந்து கொண்டு வந்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்குன்னு வச்சுக்கங்க. ரிவோல்ட் ஆஃப் பாலிகர், சவுத் இந்தியன் ரெபெல்லியன். இது எல்லாமே பார்த்தா ஒரே டாபிக் தான். நம்ம வந்து பாளையக்காரர் கிளர்ச்சின்னு படிப்போம். அப்போ இந்த டாபிக்க பார்த்தோன்னே, நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னா, பாளையக்காரர் கிளர்ச்சி. சோ இது எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல பார்த்தோம்னா, உங்களுக்கு 8த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 10த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 11த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 3 இடத்துல தான் இருக்கும்.
அப்போ இந்த 3 இடத்துலயும் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய சின்னதா பாளையக்காரர் என்ன பண்றாங்கன்னா, சண்டை போட்டாங்க. எதிர்த்து சண்டை போட்டாங்க. அதுதான் பாளையக்கார கிளர்ச்சியும், இல்ல சவுத் இந்தியன் ரிபெலியன் சொல்றாங்க. அப்ப யாரெல்லாம் சண்டை போட்டாங்க? அந்த மாரி ஜெனரலா நீங்க ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த சிலபஸ பார்த்தோனே. ஓகேவா? உங்களுக்கு வந்து பூலித்தேவர், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, இப்போ இவங்கலாம் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தர பத்தி எடுங்க. சரி, எந்த வருஷம் டு எந்த வருஷம் பூலித்தேவர் சண்டை போட்டாரு? யார கூட சண்டை போட்டாரு? எத்தன ஜெயிச்சாரா? அந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? ஒரு சிலபஸ் எடுத்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு? அதுக்குள்ள என்ன கதை சொல்ல வராங்க? அதுக்கான ரீசன்ஸ், இந்த மாரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து, அதுல என்னெல்லாம் கேள்வி வந்து கேட்க முடியும்? அத வந்து நீங்க அப்ஜெக்டிவ் ஃபார்ம்ல எடுக்க போறீங்க. நான் இத வந்து கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு வாட்டி கூட. சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ புரிஞ்சுக்க போறீங்க. 2வது நேச்சர் ஆஃப் த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட். சோ இது வந்து பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கா? இல்லையா? பிளஸ் நமக்கு இந்த டாபிக்க பத்தி நாலேட்ஜ் இருக்கா? நம்ம இந்த டாபிக்க பத்தி நமக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. மெயின்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இத வந்து ஒரு டாபிக் எடுத்து மைக்ரோ நோட்ஸ். இப்ப எப்படின்னா, அது எப்படி நான் சொல்றேன்? மைக்ரோ நோட்ஸ்ன்னா சின்ன நோட்ஸ் வந்து எடுக்குறாப்புல இருக்கும் மெயின்ஸ் படிக்கிறவங்க. ஓகே. இதே வந்து பிலிம்ஸ் படிக்கிறவங்க எப்படின்னா, ஒரு அப்ஜெக்டிவ் படிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, சில ஃபேக்சுவல், சில டேட்டாஸ் இருக்கும். இயரு, பேர்கள், ஓகேங்களா? அந்த மாரி டேட்டாஸ் எல்லாம் வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறீங்க. ஓகே. இது இப்ப நான் சொல்றது வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். ஓகேங்களா? யாருன்னா, இத வந்து நான் அப்படியே பிராக்டிகலா அப்ளை பண்றேன். இப்ப நான் சொன்னத வந்து பிராக்டிகலா இப்போ ஒரு சிலபஸ்லயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இத தான் நம்ம வந்து கிளாஸ்ல வந்து எடுப்போம். கிளாஸஸ் தான். கிளாஸஸ்ல என்ன பண்ணுவோம்? எடுப்போன்றத நான் எப்படின்றது சொல்றேன். இப்போ நம்ம சிலபஸ்ல ஹிஸ்டரி எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த ஹிஸ்டரி இதுதான் சிலபஸ். 2ஏக்கும் 2க்கும் ஒரே சிலபஸ் தான். ஓகேங்களா? ஒண்ணு என்னன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். யூரோப்பியர்களின் வருகை. யாரெல்லாம் வந்தாங்க? அப்படி பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க, பிரெஞ்சு வந்தாங்க. சோ இது எல்லாமே ஒரு சிலபஸ். சோ இந்த சிலபஸ நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு கிளாஸா எடுக்கிறேன். அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கிளாஸஸ்ல வந்து பார்த்தோம்னா நிறைய விதமான டிகோடிங் இந்த மாதிரிலாம் வந்து உங்க கிளாஸஸ்ல எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம். சோ ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஏல படிக்கிறவங்க. ஓகேங்களா? யாருன்னா 2 சாரி டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுறவங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணணும்னா, இதுதான் சிலபஸ் அவங்களுக்கும். ஓகேவா? யூரோப்பியர்களின் வருகை, யாரெல்லாம் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணனா, சில கொஷின் வடிவு மாரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப எப்படின்னா, இதுல இருந்து இதுல இருந்து என்ன நாலேட்ஜ் நம்ம வளர்த்துக்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியர்கள் வராங்க. யார் யார் வராங்க? ஒண்ணு வந்து போர்ச்சுகீஸ் வராங்க. ஓகேவா? 2வது வந்து பார்த்தோம்னா டச்சு வராங்க, டேனிஷ் வராங்க, அதுக்கடுத்து பிரிட்டிஷ் வராங்க, பிரெஞ்சு வராங்க. இந்த மாரி வராங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியே ஏன் வராங்க? ஓகேங்களா? ஏன் அவங்க வராங்க? அப்ப இதுதான் வந்து பார்த்தோம்னா முதல் கேள்வி. ஏன் வராங்க? ரீசன் ஃபார் டிஸ்கவரி ஆஃப் சீ ரூட். அப்ப இத வந்து நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஏன் அவங்க வந்து வராங்க? எதனால அவங்க வந்து வரணும்? அப் ஹலோ சார், வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. இப்ப சார்? இப்பதானே சார்? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. இப்பதானே கட் ஆயிடுச்சா? ஆமா, இப்பதான் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஓகே. சரி, ஓகே. சோ நம்ம என்ன பண்றோம்னா,
இந்த ஒரே ஒரு சிலபஸ் தான், இந்த ஐரோப்பியர்களோட வருகை. ஆனா இந்த ஐரோப்பிய வருகையில மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கிறோம், பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஏன் இந்த ஐரோப்பியர்கள் வராங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சின்ன சின்னதா பாயிண்ட் வந்து நோட்ல, இதுதான் மைக்ரோ பாயிண்ட் சொல்றேன் நான். எப்படின்னா சின்னதா ஒரு அரை பக்கத்துல நீங்க கதை எழுதணும், ஆன்சர் எழுதணும். எதனால வந்தாங்க, இப்போ இதனால வந்தாங்க எடுத்தோம்னா வந்து பார்த்தோம்னா நம்மளோட பொருட்கள், வாசனை பொருட்களுக்கு யூரோப்ல டிமாண்ட் அதிகமா இருந்தது. அதனால வந்து அதெல்லாம் வாங்கி போய் வித்தோம்னா அதிகமான லாபம் பெறலாம்னு வந்தாங்க ஒண்ணு. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து பார்த்தா ட்ரேட் ரூட், இங்க வணிக அந்த பாதை வந்து அடைஞ்சதுனால வந்தாங்க 2. எதனால இந்தியாவுக்கு வந்தாங்க, அப்ப அந்த காரணத்தெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் சின்ன சின்னதா எழுதிட்டு மெயின்ஸ் நீங்க டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட்ல நம்ம எழுதி பார்க்கும்போது அப்ப நீங்க அதை விரிவாக்கி எழுதிக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும். அது மைக்ரோவா இருக்கணும் தவிர ரொம்ப பெருசு பெருசா நோட்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு. 5 சப்ஜெக்ட் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெருசு பெருசா, நான் சொல்றது கொஸ்டின் ஆன்சரா எடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப லேட் ஆகும். நம்ம என்ன பண்றோம்னா என்னெல்லாம் பாசிபிள் கொஸ்டின் இருக்கோ அதை சின்ன சின்னதா எழுதி வச்சுக்கணும். எக்ஸாம் அப்போ இதை நம்ம பெருசாக்கி எழுதிக்க போறோம். புரியுதுங்களா? சரி, அதுக்கடுத்து யாரு வந்தது பார்த்தா போர்ச்சுகீஸ் வந்தாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட். எப்பவுமே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வராங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சோ அவங்களால என்ன இம்பாக்ட் இருக்கு, இது வந்து பார்த்தா உங்களோட ஸ்கூல் புக்லயே இருக்கும். +1 புக்லயே வந்து பார்த்தோம்னா இதோட இம்பாக்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, பிரான்ஸ் வந்தாங்க. ஆனா ஜெயிச்சது பார்த்தா பிரிட்டிஷர்ஸ் மட்டும் தான், ஆங்கிலேயர் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. எதனால அவங்க மட்டும் தான் ஜெயிச்சாங்க? ஓகேங்களா? அப்ப இது ஒரு கேள்வியா கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல யார் 2 பேருக்கு அதிகமா சண்டை வந்ததுன்னு பார்த்தோம்னா பிரெஞ்சும் வந்து பிரிட்டிஷர்ஸ் தான். எதனால பிரெஞ்சு வந்து தோத்துச்சு? இது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கும், எதனால பிரெஞ்சு தோத்துச்சுன்னு. அப்போ உங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கக்கூடியதெல்லாம் நீங்க இன்ட் மாதிரி படிச்சு அது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க மெயின்ஸ்க்கு. இதுதான் வந்து நீங்க மெயின்ஸ்ல வந்து எடுக்க வேண்டியது. மோஸ்ட்லி இந்த 4 கொஸ்டின் தான் ஃபேமஸான கொஸ்டின்ஸ். இது தாண்டி கேட்கலாம். பட் இதுல இருக்கக்கூடிய நாலேஜ், இதுல இருக்கக்கூடிய இதை வச்சு உங்களால எழுத முடியும். இதுதான் வந்து மெயின்ஸ்க்கு. இதை நான் பிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா, ஓகேவா, இது வந்து அப்ஜெக்டிவ் படிக்கிறாங்களா அவங்களுக்காகவும் அவங்களுக்காகும். ஸோ இதை பிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கலாம்னா, இப்போ அதுலயே சொல்றதுதான் 4 பேர் வந்தாங்க. ஓகேங்களா, முக்கியமானவங்க. அப்போ நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அப்ஜெக்ட்ல கேட்பாங்கன்னா, ஒண்ணு இயரை மையப்படுத்தி கேட்பாங்க. ஓகே, எந்த வருஷம் போர்ச்சுகீஸ் வந்தாங்க, எந்த வருஷம் பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, எந்த வருஷம் பிரெஞ்சு வந்தாங்க, எந்த வருஷம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது இங்கிலாந்துல இருந்த ராணியோட பேர் என்ன, இந்த மாதிரி என்ன கேள்வினாலும் அவங்க கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபேக்சுவலா ஒரு பேப்பர் எடுத்துங்க. இந்த ஒரு பேப்பர்ல, இப்ப இதுதான் ஒரு பேப்பர், இந்த பேப்பர்ல நான் மொத்தம் ஃபேக்டை எழுதி வச்சுக்க போறேன். ஃபேக்ட்னா எல்லாமே வந்து நம்பர்ஸ், பேர்கள், நான் சொல்றேன் என்னென்ன ஃபேக்ட்னு. இப்போ இதுல வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் போட்டுருவோம். போட்டுட்டு என்ன இயர். ஓகே, இயர்னா பிரிட்டிஷ் கம்பெனி எப்ப ஆரம்பிச்சான், பிரெஞ்சு கம்பெனி எப்ப, டேனிஷ் கம்பெனி எப்ப ஆரம்பிச்சான், எப்போ அவன் இந்தியாவுக்கு வந்தான், அந்த மாதிரி இயரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, சில பேர் இருக்கும் போர்ச்சுகீஸ்ல சில பேருக்கு வந்து சில பேர்கள் இருக்கும். ஓகேவா, லயன் ஆஃப் த சீன்னு சொல்லுவாங்க ஒருத்தர. ப்ளூ வாட்டர் பாலிசி யாரு கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி சில பேர்கள் நிக்நேம்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி நிக்நேம்ஸ் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி அதிக வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. அது யாராருக்கும் அந்த மாதிரி நிக்நேம் இருக்கு. ஓகே, இப்போ ஆர்காடி ஹீரோ அப்படி சொல்றதும் பார்த்தோம்னா ஒரு நிக்நேம் தான். அந்த மாதிரி நேம்ஸ் இருந்தா அது ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து அவங்க ஒவ்வொருத்தரா வந்தாங்க. பிரெஞ்சு வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல தொழிற்சாலைகள், ஃபேக்டரிஸ், சின்ன சின்னதா ஃபேக்டரி மாதிரி செட்டப் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல யாரெல்லாம் ஃபேக்டரி செட் பண்ணது, இது வந்து அடிக்கடி அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டுனே இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? யாரெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாக்குறோம் டேனிஷ். ஓகேங்களா? டேனிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுல தரங்கம்பாடியில வந்து 1620 ஃபேக்டரி வந்து செட் பண்ணாங்க. இதே வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா மசூலிப்பட்டினத்துல ஃபேக்டரி வந்து செட் பண்ணாங்க. அப்ப அதை வந்து கேட்டுக்கினே இருப்பாங்க. இதே வந்து டச்சுக்காரங்க பார்த்தோம்னா ஆந்திரால மசூலிப்பட்டினத்துல வந்து ஃபேக்டரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபேக்டரியை வந்து மையப்படுத்தி கேட்பாங்க. அடுத்து அப்போ என்ன பண்றேன்னா ஃபேக்டரிஸ்னு போட்டு ஒவ்வொருத்தரோட ஃபேக்டரி, அவங்களோட முதல் ஃபேக்டரி என்ன, இதெல்லாம் வந்து அப்படியே பல்கா எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி வைக்கிறது மூலமா நீங்க இந்த பேப்பரே ரிவிஷன் பண்ண இந்த டேட்டாலாம் அப்படியே உங்க மைண்ட்ல வந்து ஏறிடும். ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அடுத்து வந்து பார்த்தோம்னா கவர்னர். ஓகே, முதல் கவர்னர். இப்ப எல்லாமே வேற வேற கம்பெனி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முதல் கவர்னர் ஒருத்தர் இருப்பார். ஓகே, அது வந்து அடிக்கடி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்சிஸ்கோ அல்மேடா, இவரு தான் போர்ச்சுகீஸோட முதல் கவர்னர்.
ஓகே, அவர் தான் வந்து வந்திருப்பாரு. அவர் தான் அந்த ப்ளூ வாட்டர் பாலிசி கொண்டு வந்திருப்பாரு. கொச்சினை வந்து பார்த்தோம்னா ஹெட் குவார்ட்டரா மாத்திருப்பாரு. இதே வந்து பார்த்தோம்னா வேற யாரு முக்கியமானவங்க வந்து பார்த்தோம்னா பிரான்ஸ்க்கு. பிரான்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா முதல் கவர்னர் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? சோ அவரோட பேர் ஞாபகம் வச்சுங்க. அவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கம்பெனிய வந்து மார்ட்டின் நினைக்கிறேன். ஓகேங்களா? பிரான்சிஸ் மார்ட்டின். அவர் தான் வந்து முதல் கவர்னரா இருப்பாரு. இந்த மாதிரி முதல் கவர்னர் என்ன? அத வந்து கேள்வியா வந்து கேட்பாங்க. சோ அவங்க வந்து எந்த பொருட்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க? ஓகே, இப்ப பிரிண்டிங் பிரஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு போர்ச்சுகீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீஸ் வந்து நெறைய பொருட்கள்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ கொண்டு வந்திருப்பாங்க, பைனாப்பிள் கொண்டு வந்திருப்பாங்க, சில்லிஸ், மொளகா, உருளைக்கிழங்கு, தக்காளி எப்படி அவங்க தக்காளி இங்க இல்லன்னு இல்ல. அவங்க ஒரு வகையான தக்காளி எடுத்துன்னு வந்து இங்க வந்து அதோட பொருட்கள வந்து இது பண்ணாங்க. ஓகேவா? உள்ளூர் மக்களுக்கு குடுத்தாங்க. சோ இதெல்லாம் ஒண்ணு. அப்புறமா என்ன ஆயிருக்கும்? இப்போ ஒவ்வொருத்தரா வந்தாங்கல்ல, இவங்களுக்குள்ள வந்து சண்டை நடந்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராஜாக்கள் கூட சண்டை நடந்திருக்கும். இப்போ அந்த வார்லாம் என்னென்ன? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, முக்கியமான வார் எல்லாத்தையும் எழுதி வச்சுங்க. ஓகேவா? சோ முக்கியமான வார். அது என்னென்ன வாரோ அதெல்லாம் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் சாலி ஒரு வார் நடந்திருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பேட்டில் ஆஃப் ஊக்லி நடந்திருக்கும். அந்த மாரி அந்த முக்கியமான வார்லாம் எழுதி வச்சுங்க. அதோட ட்ரீட்டீஸ்லாம் வந்து எழுதி வச்சுங்க. அதோட ட்ரீட்டிலாம் என்ன? அதுக்கடுத்து இந்த போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு இந்த மாரி வந்தாங்களா, அவங்க ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஈவென்ட் ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும்ல. சில முக்கியமான ஈவென்ட் நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுங்க. சோ இந்த மாரி இதுல இருந்து எப்படிலாம் வந்து அப்ஜெக்டிவ்ல கேட்கலாமோ, அதெல்லாம் தனித்தனியா, தனித்தனியா போட்டு மொத்தம் பேருந்தும் தனித்தனியா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நெறைய ஃபோர்ட் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே, அவங்கவங்க வந்து பார்த்தோம்னா ஃபோர்ட். இப்ப நம்ம மெட்ராஸ்ல பார்த்தா ஜார்ஜ் ஃபோர்ட்ட கட்டியிருப்பாங்க. அதுல டேவிட் ஃபோர்ட்ட கட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து வில்லியம் ஃபோர்ட்ட கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த எந்த வருஷம் யார் கட்டுனாங்க? இத வந்து கொஸ்டினா கேட்கலாம். அப்போ கோட்டைன்னு போட்டு யார் யாரெல்லாம் கோட்டைகள் கட்டுனாங்க? இந்த மாரி நீங்க வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல படிக்கிறவங்க படிக்கணும். மெயின்ஸ்ல படிக்கிறவங்க இப்படியும் படிக்கணும். பிளஸ் இத தாண்டி ஏன் வந்தாங்க? இவங்க ஏன் அவங்க ஜெயிச்சாங்க? இந்த மாரி விஷயத்தையும் படிக்கணும். ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா? க் கிளியரா? இதுவரைக்கும் புரியுதுங்களா? ஓகேவா? சரி, இப்போ அடுத்து. இப்போ இந்த மாரி நம்ம சிலபஸ்ல இருக்கிற சில சில நெறைய டாபிக்க வந்து டீகோட் பண்ணி எப்படிலாம் படிக்கணும்ன்றது சொல்ல முடியும். ஆ இப்போ வந்து பார்த்தோம்னா, நம்ம உங்களுக்கு சாம்பிள் தான் சொல்றேன். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் யாராச்சும் இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் சிலபஸ் இருக்கிற எல்லா டாபிக்கும் எப்படிலாம் நம்ம வந்து டிகோட் பண்ணி எப்படிலாம் இதுதான் டிகோடிங். ஓகேங்களா? சும்மா சிலபஸ பிரிச்சு குடுக்கறது இல்ல. ஆ இப்ப பார்ப்போம். இப்ப அடுத்த சிலபஸ் எடுத்துப்போம். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல் வந்து பார்த்தோம்னா, இப்ப என்ன ஆச்சுன்னா 4 பேர் வந்தாங்க இவங்க. ஓகே, 4 பேர்ன்னு வச்சுப்போம். ஒருத்தர் வந்து டேனிஷ் கணக்கு இல்ல. யார் யார் வந்தாங்க? போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, இங்கிலீஷ்காரன் வந்தான், பிரெஞ்சுக்காரன் வந்தான். வந்து அவன் அவன் ஒரு இடத்த புடிச்சான். சின்ன சின்ன ரூரல் கிட்ட சின்ன சின்ன மன்னர் கிட்ட சண்டை போட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, எடுத்த உடனே சௌசா போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தா சௌசா பேட்டில் சண்டை போட்டிருப்பாங்க. அங்க வந்து பகதூர் ஷா ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சு கோவாவையும் பேசினையும் கைப்பற்றிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ்காரனும் சண்டை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா சண்டை நடந்திருக்கும். இந்த சண்டையில வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. அவங்க டப்பு குத்துது யாருன்னு பார்த்தா பிரெஞ்சு மட்டும்தான். அப்ப இதுக்குள்ள நடந்த சண்டை, இயர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அதெல்லாம் நடந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க ஃபேக்சுவலா எழுதி வச்சுக்கங்க. அவங்க கட்டின போர்ட்டு, அவங்க கொண்டு வந்தது ஏதாச்சு. ஓகேவா? அடுத்து இப்போ பிரிட்டிஷ் ஜெயிச்சுட்டாங்க. இப்போ வின்னர் யாருன்னா பிரிட்டிஷ். ஜெயிச்சவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு பகுதியா இந்தியாவ வந்து கேப்சர் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க? இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சின்ன சின்னதா இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராஜாக்கள், சின்ன ராஜால ஒரு பகுதியில இருக்கக்கூடிய ராஜாக்கள் கிட்ட வம்புக்கு இழுக்குறாங்க, சண்டைக்கு போறாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஓகே, முதல்ல எடுத்தோன்னே கர்நாடிக் பகுதி. சவுத் இந்தியாவ தான் டார்கெட் பண்றாங்க ஒரு பக்கம். சவுத் இந்தியாவ டார்கெட் பண்றாங்க. இப்போ எப்படின்னா, ஏதோ ஒரு 2 ரூலர் சண்டை இருக்கும். இவங்க போய் இவங்க போய் இவங்க போயிட்டு ஒரு ரூலருக்கு சப்போர்ட் பண்ணி, பிரெஞ்சு வந்து இன்னொரு ரூலருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள சண்டை போட்டு, இதுல வந்து ஒரு லாபத்தை வந்து அடையறது தான் எங்களோட வேலை.
ஓகே. ஸோ யாராருக்கெல்லாம் சண்டை போட்டாங்க? அதான் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும்னு வச்சுங்க. என்னெல்லாம் படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒண்ணுதான். மெயின்ஸ்ல என்னன்னா, நம்ம எழுதணும். ஓகேங்களா? எழுதணும். அந்த கதைய நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா பிலிம்ஸ பொறுத்தவரைக்கும், பிலிம்ஸ்னா அந்த அப்ஜெக்டிவ் பொறுத்தவரைக்கும், இயரு, ட்ரீட்டி, அதுக்கடுத்து வந்து யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்க, அதேதான். ஆனா எழுதிட்டா அது மெயின்ஸு. அத அப்படியே ஞாபகம் வச்சு டிக் விட்டா அது பேர் பிலிம்ஸ். அவ்வளவுதான். சிம்பிளா. இப்போ இதே தான் இங்கேயும் படிக்க போறோம். வேற எதுவுமே இல்ல. இப்போ இங்க என்ன படிப்போம்? கர்நாடிக் வார்ன்றது நடந்தது சவுத் இந்தியால. இப்போ வந்து எப்படின்னா, ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ் வந்து இந்தியாவ கேப்சர் பண்ண போறாங்க. ஓகேங்களா? முதல்ல எங்க ஆரம்பிக்கிறாங்க? 1746 இப்பதான் கர்நாடிக் வார் ஆரம்பிக்கும். ஓகேவா? இது கர்நாடிக் வார் நடக்குது. ஓகே. இதுல வந்து பார்த்தா பிரெஞ்சு வந்து இப்ப இருப்பாங்க. இன்னொரு பிரெஞ்சு இருப்பாங்க. ஒரு பக்கம் பிரிட்டிஷர்ஸ், இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள் கூட சேர்ந்துன்னு ஒரு 3 வாரம் நடக்குது. அப்போ இந்த 3 வாரம் மையப்படுத்தி கொஸ்டின் கேட்கலாம். இப்ப என்ன கேட்பாங்க? கிரிட்டிக்கலி அனலைஸ் ஆங்கிலோ கர்நாடிக் வார். இல்ல எக்ஸாமின் ஆங்கிலோ கர்நாடிக் வார் கேட்கும்போது நம்ம இந்த 3 வாரையும் மையப்படுத்தி எழுதி இல்லன்னா இந்த 3 வார் தான் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு அடிமட்டத்த வந்து பேஸ் வந்து போட்டது. ஜஸ்டிஃபை சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 வார்ல பிரிட்டிஷோட வெற்றி எப்படி பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு அடித்தளமா அமைஞ்சது? இங்க இருக்கக்கூடிய ஆங்கில அரசுக்கு எப்படி ஒரு அடித்தளமா அமைஞ்சது? இந்த ஒண்ணும் இல்ல. இந்த 3 வாரம் போட்டுட்டு, இந்த 3 வாரால பிரிட்டிஷ்க்கு என்ன ஒரு பலன் அடைஞ்சது? இந்த பலனை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க? அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம எழுத வேண்டியதா இருக்கும். ஓகே. சோ சவுத் இந்தியா பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல பார்த்தா, ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா ஹைதராபாத் நிசாம். ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து பார்த்தா மைசூர்ல வந்து பார்த்தோம்னா திப்பு சுல்தான், அவரோட அப்பா ஹைதர் அலி. ஒரு பக்கம் மராத்தாஸ். சோ இந்த 3 பேரையும் முடிக்கிறது தான் இந்த கர்நாடிக். இந்த 3 பேரை முடிச்சா சவுத் இந்தியாவை கேப்சர் பண்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி வார்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ இங்க கர்நாடிக்ல ஒரு 3 வாரு, மைசூருக்கு ஒரு 4 வாரு, மராத்தாஸ்க்கு ஒரு 3 வார். ஓகேங்களா? இந்த வார மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு வார்னா இப்ப மோஸ்ட்லி டைரக்டா வார பத்தி எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வார அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. இல்ல இந்த வார்ல இருந்து என்ன வந்து அஹ் என்ன ஒரு பேஸ் கிடைச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடிக் வார் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஆட்சி பண்றதுக்கான ஒரு அடித்தளம். அப்படி சொல்லும்போது கர்நாடிக் வாரோ இல்லைன்னா சவுத் இந்தியா கேப்சர் பண்ணதுதான் பிரிட்டிஷர்ஸ் நார்த் இந்தியா கேப்சர் பண்றது உதவுச்சு அப்படி சொல்லும்போது, அப்ப இங்க கேப்சர் பண்ணது எப்படி அங்க ஹெல்ப் பண்ணுச்சு? அப்ப படை படை பலமா இருக்கட்டும், இல்ல ஆயுத பலமா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்பைசஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்குது இல்ல இங்க சவுத் இந்தியால, அது மூலமா வரக்கூடிய சொத்தா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம மையப்படுத்தி எதிரா போல இருக்கும். அப்ப இந்த வார்னால நடந்த விளைவுகள் என்னன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ இது மட்டும் தான் பார்த்தோம்னா இந்த டைம்ல வாரு ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்க எக்ஸ்பென்ஷன்ன்ற வார்த்தை கொடுத்ததுனால நீங்க வந்து மொத்தத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒரு பக்கம் பேட்டில் ஆஃப் பிளாக்ஸி, ஒரு பக்கம் பேட்டில் ஆஃப் பக்சர். ஓகேங்களா? 56 அதுக்கடுத்து 63 இந்த இடத்துல பக்சர் பிளாக்ஸி எல்லாம் நடக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா சில பாலிசிஸ். ஓகேங்களா? சில கொள்கைகளை வந்து பயன்படுத்துறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். எதுக்குன்னா இங்க இருக்கக்கூடிய ஊரெல்லாம் பிடிக்கிறதுக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா வாரிசு இழப்பு கொள்கை, சப்ஸ்டிரேட் அலைன்ஸ். இன்னொன்னு வந்து சாரி, வாரிசு இழப்பு கொள்கை, டாக்டர் ஆஃப் லேப்ஸ், சப்ஸ்டிரேட் அலைன்ஸ்னு புனைப்படை திட்டம். இந்த மாதிரி கொள்கைகள் மூலமாவும் இங்க இருக்கக்கூடிய ஊரை வந்து கேப்சர் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா சண்டைகள் மூலமாவும் கேப்சர் பண்றாங்க. இப்ப கொஸ்டின் வந்து கேட்கலாம். இந்தியாவை எந்தெந்த முறைகள்லாம் வந்து கேப்சர் பண்ணாங்க பிரிட்டிஷர்ஸ்னா, அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் பாலிசிஸ் மெயின்டைன் போட்டு ஆன்சர் வந்து முடிக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க எழுதுறா போல இருக்கும். மோஸ்ட்லி ஸ்கூல் புத்தகத்துல படிச்சு அத வார் ஏன் நடந்தது, அதுக்கான காரணம் என்ன, யாரெல்லாம் சண்டை போட்டாங்க, இதோட விளைவுகள் என்ன, அதுலயே கொடுத்துருப்பாங்க. ட்ரீட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீட்டி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அதை வச்சு நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல எழுதுறா போல இருக்கும். இதே நீங்க பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படவே வேணாம். ஓகேங்களா? ஈஸியா நம்ம வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் சொன்னதுதான். கர்நாடிக்கு ஒரு 3 வார், மைசூருக்கு 4 வாரு, மராத்தாக்கு 3 வார். அப்ப 3 வாரத்தோட எப்ப ஆரம்பிச்சு இது எப்ப முடிஞ்சது வருஷம் தெரியணும். இப்ப கர்நாடிக்ல முதல் கர்நாடிக் வார் 1746ல இருந்து 48, இரண்டாவது கர்நாடிக் வார் 49ல இருந்து 54. இதுலயே வந்து நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இப்ப எப்படின்னா எந்த வார் வந்து இங்கிலாந்துல சண்டை போட்டதுனால இங்கிலாந்துல பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை நடக்கும் யூரோப்ல. அதனால இங்க சண்டை போட்டாங்க அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கதையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நம்ம ஈஸியா போட்டலாம். அப்போ முதல் வாரம் 3ஆம் வாரம் இங்க சண்டை நடக்கும்போது அங்க சண்டை நடக்கும். ஆனா இந்த 2வது வாரம் மட்டும் இங்க இருக்க பிரச்சனைக்காக சண்டை நடக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் கதையில. அதனால நீங்க ஸ்கூல் புக்கை நிறைய வாட்டி படிச்சு அந்த இயர்கள்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக பழகிடும். ஓகேங்களா? போக போக நமக்கு வந்துரும்.
ஸோ இந்த இயர் வந்து தெரிஞ்சுக்கணும், வாரு இயர். ரெண்டாவது முக்கியமா அந்த வாரோட ட்ரீட்டி, இந்த உடன்படிக்கை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த வாரில் நடந்த முக்கியமான பேட்டில்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படி சொன்னாவே உங்களுக்கு தெரியணும். இது வந்து எதோட இது ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்னா 3வது கர்நாடிக் வார். இது மூலமா வந்து பார்த்தோம்னா பிரெஞ்சு வந்து வீட்டுக்கு போறாரு. அதனால ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். இது ரெண்டாவது கர்நாடிக் வார்னா உங்களுக்கு தெரியணும், ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வாருக்கு என்னென்ன ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, எந்த வார்ல யாரெல்லாம் சண்டை போட்டாங்க, எந்த வார் எந்த வருஷம் நடந்தது, அந்த மாதிரி ஃபேக்சுவலா இயரு, பேரு, அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி நடந்த உடன்படிக்கை, இந்த மாதிரிலாம் படிக்கிறது தான் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல தேவைப்படும். அப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு சீட் எடுத்துங்க, மொத்தம் நடந்த வார்கள் எத்தனை, ஓகேங்களா? மொத்தம் நீ தனித்தனியா பிரிச்சு வச்சுங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படி போறீங்களா? ஆங்கிலோ மைசூர் வார் போட்டுப்போம். 4 வார் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆங்கிலோ மைசூர் வார்னா முதல் வார் எப்ப நடந்தது, அதுல வந்து யார் இருந்தாங்க, ஐதர் அலி இருந்திருப்பாரு. ஒரு பக்கம் பிரிட்டிஷர்ஸ்ல யார் இருந்தாங்க, அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து அதோட உடன்படிக்கையோட ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிருப்பாங்களா, அது வந்து என்ன பேர். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம், 2வது வார், 3வது ஸ்ரீரங்கப்பட்டினம், மேங்களூரு, மெட்ராஸ், இதெல்லாம் என்னென்ன ட்ரீட்டி, எந்த வருஷம், யாரு சண்டை போட்டாங்க. 4வது எப்பவுமே கடைசி வரைக்கும் ட்ரீட்டி இருக்காது பெருசா. ஓகே, 4வது வரைக்கும் ட்ரீட்டி இருக்காது. அதே போல இதுல சண்டை போட்டவங்க எப்ப இறந்துட்டாங்க, ஐதர் அலி எப்ப இறந்துட்டாரு, டிப்பு சுல்தான் எப்போ, டிப்பு சுல்தான் 1799ல இருந்துட்டு இருப்பாரு, ஐதர் அலி எப்போ இறந்துட்டாரு, அவங்க முக்கியமானவங்க எப்ப இறந்துட்டாங்க, அதுவும் அந்த இயர் முக்கியம். இந்த மாதிரி இயரு, பேரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ஒரே பேப்பர்ல எழுதி வச்சிடணும். என்ன அந்த இடத்துல அந்த பேப்பர் எங்க எல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த பேப்பரை படிச்சா உங்களுக்கு இதோட இந்த இடமே உங்களுக்கு காலி ஆயிடும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க வந்து படிக்கணும். சிம்பிள். இப்ப எப்படின்னா, இப்ப இந்த 2 டாபிக் நம்ம வந்து சும்மா ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். என்ன டாபிக்னா, ஒன்னு வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியர்கள் வருகை, அதுக்கடுத்து இது ஒருத்தர் ஜெயிச்சாரு, அவர் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் கேப்சர் பண்றதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் சில உடன்படிக்கைகள் சைன் பண்ணாரு. ஓகேவா? இதுதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு ஸ்கூல் புக்ல எங்க சோர்ஸ், ஸ்கூல் புக்கை தாண்டி என்ன படிக்கணும், இது நம்ம தெரிஞ்சு வச்சு போறோம். ஓகேவா? அப்ப ஸ்கூல் புக்ல பார்த்தோம்னா 8th இருக்கும், 10th இருக்கும், 11th வந்து 16வது லெசன்ல இருந்து இருக்கும், +2 புக் இருக்கும். இங்கதான் வந்து உங்க ஸ்கூல் புக்ல இருக்கும். ஒரே ஒன்று தான், 8th இருக்கும் 10th இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் படிச்சுட்டு +1ல என்ன அதிகமா இருக்குன்னு பாத்துங்க. 8th 10th படிக்கிறீங்க, +1ல நம்ம படிச்சது தாண்டி வேற ஏதாச்சும் புதுசா இருக்கா. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் மீடியம் இருந்தா நீங்க ஸ்பெக்ட்ரம் புக் ரெஃபர் பண்ற போல இருக்கும். தமிழ் மீடியம் இருந்தா வெங்கடேசன் புக், ஓகேங்களா, அந்த புக் ரெஃபர் பண்ற போல இருக்கும். ஸோ ஒரு ஒட்டுமொத்தமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ஒரு லைன் முடிச்சிட்டோம், இந்த 1.5 லைன் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்னும் அப்போ நம்ம டெய்லி கிளாஸஸோ இந்த மாதிரி நடத்துறது மூலமாவோ கிளாஸ்ல வந்து நான் சொல்லுவாங்கன்னா, இப்போ கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு இதுதான் நடத்த போறாங்கன்னா, இதுல இருந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கணும், பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கணும், இதுல என்னென்ன கதைகள், என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க. சொல்லி தருவாங்க உங்களுக்கு கிளாஸ்ல. சொல்லி கொடுத்தோன்னே நீங்க போயிட்டு 8th புக்கும் 10th புக்கும் படிச்சுட்டு +1ல கொஞ்சம் படிச்சுட்டு வந்து இதுல இருந்து டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. ஓகேங்களா? 2Aவா இருந்தா. ஸோ அந்த டெஸ்ட் எழுதும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த போர்ட்டல்ல உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, எவ்வளவு தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க போர்ட்டல்லே வந்துடும். நீங்க வந்து பார்த்துட்டு நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியாதது ஏதாச்சும் கிளாஸ்ல டெஸ்ட்ல கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நாங்க அப்டேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அப்டேட் ஷீட்னு ஒண்ணு போட்டு அதுல வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் 1ல எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியல, டெஸ்ட் 2ல எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியல, டெஸ்ட் 3ல இந்த விஷயம்லாம் தெரியல, அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சிலபஸ்ல இருக்கிற எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் நம்ம டீகோட் பண்ணி அதை வந்து புரிஞ்சு அதை வந்து நம்ம ஈஸியா படிக்கலாம். இப்போ ஒன்னும் இல்ல, எர்லி அப்ரைசிங் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், இதுதான் ஒரே வார்த்தை. இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய பேரு ஆரம்ப காலத்துல கிளர்ச்சி பண்ணாங்க. யாரெல்லாம் பண்ணிருப்பாங்க பார்த்தோம்னு வச்சுங்க. ஒண்ணு, பழங்குடி மக்கள் பண்ணாங்க. ஓகேங்களா? ட்ரைபல்ஸ். 2வது யார் பண்ணாங்க, சிவிலியன், இங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்களும் பண்ணாங்க. 3வது பீசன்ட், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பண்ணாங்க. 4வது இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள்லாம் பண்ணாங்க. அதுதான் ரிவோல்ட் ஆஃப் 1857. அப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிப்பீங்க, எதனால இங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் சண்டை போட்டாங்க, எதனால இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சண்டை போட்டாங்க, எதனால பெருங்கிளர்ச்சி வந்தது, அப்ப காசஸ் எப்படி யாரு, காசஸ், கோர்ஸ்,
அதோட அவுட்கம் என்ன, இது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா மெயின்ஸ். இப்போ ஒவ்வொரு அப்ரைசிங், சந்தால் அப்ரைசிங் எப்ப நடந்தது, இதோட இதோட லீடர் யாரு, எந்த வருஷம் நடந்தது, எந்த ஊர்ல நடந்தது, ஓகேங்களா? இத பத்தி ஏதாச்சும் புத்தகத்துல சொல்லி புக்ல வந்து எழுதிருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ ரிவோல்ட்டும் படிக்கணும். இண்டிகோ ரிவோல்ட் எங்க நடந்தது? ஓகே, இது பெங்கால் நடந்தது. இண்டிகோ ரிவோல்ட் எத்தனை வருஷம்? 1856. இதுல யாரு வந்து பார்த்தோம்னா தலைமை வந்து தாங்குனாங்க, ஓகேங்களா? இத பத்தின ஒரு புக், ஓகேங்களா? இத பத்தின புக்ல இத வந்து எழுதியிருப்பாங்கல்ல, அந்த புக்கோட பேர் என்ன, அது யார் எழுதுனாங்க, இது கவர் பண்ண நியூஸ் பேப்பர் பேர் என்ன, அந்த மாதிரி. ஏன்னா இண்டிகோ ரிவோல்ட்ன்றது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வயலண்டான ஒரு ரிவோல்ட், ஓகேங்களா? அந்த டைம்ல ஏன்னா ஒரு பக்கம் ரிவோல்ட் நடந்திருக்கும். ரிவோல்ட் நடந்த கோவத்துல வந்து பிரிட்டிஷ், சாரி, ரிவோல்ட்டுக்கு முன்னாடிலாம் இல்ல, இது ஒரு வயலண்டான மூவ்மெண்ட், ஞாபகம் வச்சுங்க. சோ அந்த மாதிரி வயலண்டான மூவ்மெண்ட் நடக்கும்போது அதை பத்தின புக்ஸ், அதை பத்தி நியூஸ் பேப்பர்ஸ் ஏதாச்சும் இருந்தா அது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து கேட்பாங்க, ஓகேவா? சோ இப்படிதான் வந்து சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க வந்து டீகோட் பண்ணி, டீகோட்னா ஒண்ணுமே இல்ல, அந்த சிலபஸ்ல என்ன சொல்ல வராங்க, எதனால அது வந்துச்சு, அதுல என்னென்னலாம் ஃபேக்சுவலா வந்து நம்ம கேட்க முடியும், அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுப்பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ்லயே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2A ரெண்டுமே, ரெண்டுக்காகவும் பண்றோம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2A வந்து 2 வருதுன்னா நீங்க 2ல வந்து டிஸ்கிரிப்டிவ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஆன்சர் மட்டும் போர்ட்டல்ல எழுதிக்கலாம், ஓகே? ஜஸ்ட் உங்களுக்கு 30 டெஸ்ட்டும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட போர்ட்டல்ல உங்களுக்கு ஒரு 2000 ருபீஸ்ல தராங்க. நீங்க வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா உங்களுக்கான அனலைசிஸ், நீங்க ஓவரால் ரேங்க், யாரு டாப்பரு, நம்ம எவ்வளவு ரேங்க்ல இருக்கோன்றதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். அதை வச்சு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்பப்போ நம்ம வேலிடேட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இல்ல எனக்கு கிளாஸஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து 7 வாரத்துல வந்து பார்த்தோம்னா 5 நாளும் வந்து கிளாஸஸ் இருக்கு. சப்போஸ் கிளாஸ் என்னால அட்டன் பண்ண முடியாதவங்க நீங்க அந்த ரெக்கார்டட் வீடியோ போர்ட்டல்ல வந்துரும். ஒன்ஸ் இன்னைக்கு இப்ப இந்த கிளாஸ் முடியுதுங்களா, இந்த கிளாஸ் அப்படியே இந்த வீடியோ அப்படியே உங்க போர்ட்டல்ல வந்துரும். நீங்க எப்போனாலும் நீங்க வந்து அதை வந்து பாத்துக்கலாம், ஓகேவா? சோ மோஸ்ட்லி அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், அந்த சப்ஜெக்ட்ல என்ன ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சோன்னா ஒவ்வொரு டாபிக் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ் எடுக்கும்போது இதுல எதெல்லாம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்ன்றத சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பல். அப்போ பிரியாம்பல் நீங்க என்னெல்லாம் பிலிம்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பிலிம்ஸ்னா அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்பாங்க. அப்போ பிரியாம்பல், இப்போ முதல்ல பிரியாம்பல் கொண்டு வந்தது யாரு, இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப சொல்றோம், அப்ப யுஎஸ்ஏ போட்டுக்குப்பா. இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய எது எதெல்லாம் கேட்கலாம். பிரியாம்பல் வந்து பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா இல்லையா, இது வந்து பார்த்தோம்னா நம்ம அரசியலமைப்போட அங்கமா இல்லையா, இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிரியாம்பல்ல வந்து பார்த்தா இருக்கக்கூடிய வார்த்தைகளை மையப்படுத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிரியாம்பல சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்கல்ல 42, அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிரியாம்பல்ல பத்தி கேஸ், இதுக்கும் பிரியாம்பல பத்தி இருக்கக்கூடிய கேசஸ் பத்தி கேட்கலாம். சோ இதெல்லாம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க, பிரியாம்பல் தான் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனோட ஒட்டுமொத்த கருவே பிரியாம்பல் தான், ஜஸ்டிஃபை அது சொல்லுவாங்க. அப்ப பிரியாம்பல்ல இருக்கிறத வச்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியதை எப்படி, கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பேப்பர் தான் பிரியாம்பல், எப்படி அப்படி கேக்குறாங்க. நீங்க அப்படியே பிரியாம்பலை மையப்படுத்தி எழுதுற போல இருக்கும். சோ அதனால பிலிம்ஸ் மெயின்ஸ்ன்றது ரெண்டுமே வேற வேற எல்லாம் ஒண்ணுதான். நம்ம எடுத்துக்கிறதும் நம்ம படிக்கிறதும் தான் வித்தியாசம், ஓகேங்களா? சோ அதே போல இதுக்கான புக்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். 2க்கு தனி, 2Aக்கு தனி. சோ புக்ஸ் வேணாலும் நீங்க வந்து இந்த நம்பருக்கு மெசேஜோ காலோ பண்ணலாம். நம்ம குரூப்லயே நீங்க வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்க எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம வந்து எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்குமோ அப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சிலபஸ் இப்ப நம்ம பிரிச்சா மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய சப்ஜெக்ட வந்து பிரிச்சு 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 படிச்சுக்க முடியும், ஓகேங்களா? அப்படி பிரிச்சு பிரிச்சு ஈஸியா நம்ம படிச்சலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுலயே பாருங்க ஒரே பாயிண்ட் தான், ரிவோல்ட் ஆஃப் பாளையக்காரர், இந்தியன் ரிபலியன், இந்த ஒரு பாயிண்ட்டும் இங்க வருது பாருங்களேன், புலிதேவர், வீரபாண்டி கட்டபொம்மன், இது எல்லாமே ஒண்ணுதான். இது ரெண்டுமே சிலபஸ் ஒண்ணுதான். அப்போ இந்த பாயிண்ட் நீங்க கம்முன்னு 8வது புக்லயும் 10வது புக் +1 புக் இந்த 3 புக் எடுத்து இந்த பாயிண்ட முடிச்சீங்கன்னா நீங்க 1.5 லைன் கவர். அப்ப இந்த ஹிஸ்டரின்றத உங்களால ஒரு 7 நாள்ல படிச்சு முடிச்சிட முடியும், மொத்த ஹிஸ்டரியுமே. அடுத்து அதுக்காக தொடர்ந்து ஹிஸ்டரியை படிக்க சொல்லல. சோ ஹிஸ்டரியில ஒரு ஒரு லைன் முடிச்சிங்களா, நேரா வந்து பார்த்தோம்னா தமிழ் கல்ச்சர் போயிடுங்க. இதுல வந்து எது ஈஸியா இருக்கும், எதுல வந்து ஸ்கோரிங். இப்ப எப்படின்னா சில பேர் இங்கிலீஷ் மீடியமா தான் உங்களுக்கு திருக்குறள் வரல, திருக்குறள் கஷ்டமா இருக்குன்னா மத்த ஏரியாவில எப்படி ஸ்கோர் பண்ணலாம். இப்போ சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம். 1925ல ஆரம்பிச்சாங்க பெரியார். இதுல வந்து பார்த்தோம்னா 4 மாநாடு நடந்திருக்கும். இந்த 4 மாநாடுக்கும் சில பேர் வந்து லீடர்ஸ் தலைமை தாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து சுயமரியாதை இயக்கம்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன, சுயமரியாதை இயக்கத்தோட நியூஸ் பேப்பர் என்ன, ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்விகள் தான் இதுல அதிகமா கேட்கப்படும். அப்போ அந்த மாநாடு யாரு, மாநாட்டுல யார் தலைமை தாங்கினாங்க, இந்த சுயமரியாதை இயக்கம் எதை வந்து மையப்படுத்துச்சு, எதுக்காக இந்த இயக்கம் வந்து உருவாச்சு,
ஓகே, இந்த இயக்கத்தோட செய்தித்தாள் என்ன, இது யாரை உருவாக்குனாங்க, அந்த மாதிரி விஷயம். சுயமரியாதை இயக்கமும் ஈரோடு பிளான்னா என்ன, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயம் அதை மையப்படுத்துறது. அப்ப அப்படின்னு அதுல என்னென்னலாம் வருமோ, அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து இதோட கதை என்ன, இதுல என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்றத அப்படியே எழுதி 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 வச்சுக்கிட்டீங்கன்னா, மிஞ்சி போனா நான் ஒரு 120 130 பக்கத்துல உங்களால வந்து ஒட்டுமொத்தமான ஒரு முக்கியமான ஜங்க முடிக்க முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களால முழுசா ஜிஎஸ் முடிக்க முடியுமா கேட்டோம்னா முடிக்க முடியாது. ஓகேங்களா, சில ஜிஎஸ்லாம் வெளியே தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லயும் மேத்ஸ் அந்த ரீசனிங்லயும் 100க்கு 100 எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளால முடியும். ஏன்னா இது மேத்ஸா இருந்தா நான் 100க்கு 100 சொல்லவே மாட்டேன். ரீசனிங் ஆனது தான் சொல்றேன். ரீசனிங் நீங்க ஒர்க் அவுட் பண்ண அது வந்து ஆப்பிள் அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். ஈஸியா இருக்கும். இதுவா இப்படிதான், இது வந்து இப்படிதான் போடணும், இது இப்படிதான் வரும், இது இப்படிதான் வரும். போக 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 உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இதுக்கான இணையான வார்த்தை, இதுக்கான வார்த்தை குத்துறாங்க வச்சுக்கப்போ, பேப்பரு பெண்ணு குத்துறாங்க, இந்த பக்கம் ஒண்ணு கொடுக்குறாங்க, அது என்ன யோசிச்சு போட வேண்டியது, அதுதான் ரீசனிங். இப்ப இந்த குரூப் 2ல கூட பாருங்க, ரீசனிங் கொஞ்சம் ஈஸியா இருந்தது, மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். சோ அதனால ரீசனிங்கை ஈஸியா போட முடியும். அப்ப உங்களை பொறுத்தவரைக்கும் அந்த தமிழ்ல தப்பு பண்ணாம இங்கிலீஷ்ல தப்பு பண்ணாம இருக்கிறது நம்மளோட வேலை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 98 எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஜிஎஸ் டீகோட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவை படிக்கிறது மூலமா உங்களால வந்து ஒரு 70 to 80% முழுசா முடிக்க முடியும். ஒரு 20% அப்படி இப்படிதான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து. சோ இது மூலமா வந்து ஒரு 170 ஒரு 180 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போடக்கூடிய டார்கெட் வைங்க. நான் வந்து 180 போடணும்னு சொல்ல, அந்த டார்கெட்டை வைங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணீங்க. ஓகேவா, டெஸ்ட் பிளஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லணும் அவங்க. ஓகே, ஒருத்தர் ஜாயின் பண்றோம்னா அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீச் பண்ணி இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஓவர்வியூ, ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா வந்து அந்த இன்ஸ்டியூட் இருந்தா போதும். அந்த லைட் வெளிச்சத்துல நம்ம வந்து தேவையானதை கத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்பூன் வச்சு ஒவ்வொன்றா ஃபீட் பண்ண தேவையில்ல. ஆனா அந்த திசையை காட்டிட்டாங்கன்னா போதும். ஸோ அந்த திசையை காட்டி நமக்கான ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல நம்ம மார்க், மத்தவங்களோட மார்க் இதெல்லாம் பார்க்கறது மூலமா நம்ம ஈஸியா வந்து அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு 175 இப்போ குரூப் 4 நடக்குது. 170 கொஸ்டின் போட்டா ஒரு போஸ்ட்னு சொல்றோம். அதே போல நாளைக்கு குரூப் 2லயும் சொல்லுவாங்க 175 எடுத்தா ஒரு போஸ்ட் இருக்கு. அப்போ 100க்கு வந்து 100 எடுக்கிறேன். இதுல 75 எடுக்க நான் ட்ரை பண்றேன். அது ட்ரை பண்றதுக்காக சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அந்த வார்த்தைக்கான இது அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து கிளாஸ்ல வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா, அதுக்கான அர்த்தம் என்ன, அது எதை நீ படிக்கணும். இப்போ ரிவர் சிஸ்டம் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுல நதியெல்லாம் படிக்க போறோம், கிளை நதியெல்லாம் படிக்க போறோம், எங்க உருவாகுது எங்க கலக்குது, நடுவுல என்ன டேம் இருக்குன்னு படிக்க போறோம், அந்த நதிக்கு வேற எதனா பேர் இருக்கா படிக்க போறோம், அவ்வளவுதான் நதி. இது தாண்டி நதிகள் வந்து பெருசா மிஞ்சி பண்ண என்ன கேட்பாங்க, நார்த்ல இருந்து சவுத் சொல்லுப்பா, வடக்குல இருந்து நீ தெற்குக்கு அப்படியே அடுக்குன்னுவாங்க. வேற என்ன கேட்பாங்க, நதிகள்ல கிலோமீட்டர், அது ஒரு கிலோமீட்டர்ஸை வச்சு அடுக்குன்னுவாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். நதி அப்ப நதி ஓவர். சாயில் எடுப்போம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சாயில் ரெட் சாயில் தான் அதிகமா இருக்கு தெரிஞ்சு போச்சு. மத்த சாயில் என்னென்ன சாயில் இருக்கு, சில அதே போல இந்த எத்திக்ஸ் புக்ல கூட சாயிலை பத்தி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஒரு மண் வந்து நீலகிரியை தவிர இந்தியா தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் காணப்படும், அது என்ன மண்ணுன்னு கேட்டாங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து மண்ணுல இருந்து கேட்கக்கூடியது இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுக்கிறோம். அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு, ஸ்கூல் புக்கை தாண்டி என்ன இருக்கு, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த டாபிக்கை, இதுல என்னெல்லாம் ஃபேக்சுவலா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு போட்டு நோட்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கட் ஆஃப் என்ன அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. ஓகேங்களா, உங்க மார்க் எதையுமே பார்க்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அப்படியே நம்ம இறங்கிடணும். ஏன்னா நம்ம இதை வந்துட்டோம், வேலை வாங்கி தான் போறோம், அப்படியே இறங்கிடணும். ஸோ அதுக்கு என்ன சொல்றேன்னா, முதல்ல இந்த பார்ட் பி இருக்கு பாருங்க, இதை டெய்லியும் படிங்க. இதுல எப்படி நான் 100 போடணும், இதுதான் உங்களோட வேலை. ரெண்டாவது இந்த ஏ என்ற பார்ட் இருப்பாருங்க, இதுல வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து, ஏன்னா இதுதான் 20,000 பேர் எழுத போறாங்க, இதுதான் வந்து எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் நடத்த போறாங்க. ஓகே, இதை வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க பெருசா. ஆனா நம்ம இதுக்கான டெஸ்ட் ஃபீஸ் எல்லாம் போட்டு அதுக்கான கரெக்ஷன் இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் எல்லாம் தரப்போம். ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன பண்றாங்கன்னா, இதுல ஒவ்வொரு பகுதிகளும் எடுத்து அதுல மொத்தம் ஒரு 20 டாபிக் 30 டாபிக் நம்மளே டீகோட் பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு டாபிக்லயும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஸ்கூல் புக்ல எங்க எங்கெல்லாம் இருக்கு, இதுல என்னெல்லாம் நான் படிக்கணும், என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் மறக்கிறது, அதெல்லாம் நீங்க அப்படியே எழுதி வச்சுங்க பேப்பர்ல. அது ரஃப் பேப்பர் போன மாதிரி இருந்தா கூட பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் எழுதி வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ரிவிஷன் பண்றதுக்கு உதவும். இப்போ டெஸ்ட் முடிக்கிறீங்கன்னா டெஸ்ட்ல வந்து தெரியாததெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்ததுன்னா உங்களோட புக் மாதிரி இது ரெடி ஆயிடும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து போயிடலாம், மூவ் ஆகி போயிடலாம். நம்ம தேவை ஒரு 175 போனோம்னா அந்த 75 கொஸ்டின் வந்து ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு வந்து கண்டிப்பா ஒரு அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, முதல் 4 லைன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துதான் ஆகணும். ஓகே, இதுல இருந்து 40 மார்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, சும்மா ஒரு மெயின்ஸ்ல இதை 2Aலயே பார்த்தோன்னு வச்சுங்க, இதே 3 லைன் தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் இது வந்து ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் எடுத்துதான் ஆகணும்.
அந்த 3 கொஸ்டின் நமக்கு வந்து ஈஸியா மாட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்ல வந்தோம். அதேபோல இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு எந்த நம்ம டெஸ்ட்டும் சரி, புக்கும் சரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? போர்ட்டல் ரெடி ஆகணும்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்காவது புரியலன்னா கூட நீங்க வந்து கேளுங்க.